எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Ephesians chapter 5. இந்த மாதம் முழுவதும் நம்ம எபேசியர் நிருபத்திலிருந்து தியானித்து வருகிறோம். இந்த வாரம் நன்றி செலுத்துகிற வாரமாக இருக்கிறபடினாலே அதிலிருந்து ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். The book of Ephesians chapter 5 verse 20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆங்கிலத்திலே give thanks always for all things unto God and the Father in the name of our Lord Jesus Christ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். இந்த வேதம் சொல்லுகிற இடத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதி நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை இந்த எபேசு நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிற நம்ம பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் செய்த ஆசீர்வாதங்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று பல காரியங்களை சொன்னவர் நடுவில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அங்கே வலியுறுத்துகிறார். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், give thanks to the Lord என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இந்த நன்றி செலுத்துதலை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த வசனத்தின் அடிப்படையிலும் இன்னும் சில வசனங்களின் அடிப்படையிலும் நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். give thanks to the Lord. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் சில காரியங்களை அதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துதல் அப்படிங்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச போகிறேன். அடுத்த வாரத்தில் தேங்க்ஸ் லிவிங், நன்றியோடு எப்படி வாழ்றது, நம்முடைய வாழ்க்கையே எப்படி நன்றியாக இருப்பது ஆண்டவருக்கு, தேங்க்ஸ் லிவிங் அப்படிங்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் லிவிங், நம்ம வாழ்க்கையே என்னவா இருக்கணும், ஒரு ஆராதனையாக நன்றி பலியாக ஆண்டவருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நன்றி செலுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவுகள் கர்த்தரை துதிக்கிற நாவுகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக இந்த வாரத்தில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, அநேக சத்தியங்கள் இந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதை சில காரியங்கள் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், there are 4 levels of living. வாழ்க்கையிலே 4 விதத்திலே மனிதர்கள் வாழ முடியுமா? முதலாவதாக எப்படி என்று சொன்னால், எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருக்கிற மக்கள், they always complain, they always grumble, எப்பொழுதுமே அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். அவர் இப்படியாக எழுதுகிறார், rather than being humbly grateful they are grumbly hateful அப்படின்னு சொல்கிறார். நாம் தாழ்மையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக முறுமுறுத்து கொண்டே கசப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, இது எனக்கு இல்லை, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அதான் லோயஸ்ட் லிவிங் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பல முறை அவர்கள் அப்படி முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அநேக வாழ்க்கையில இருக்கிறத வச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, இல்லாத நினைச்சு முறுமுறுத்து கொண்டே இருக்கிறது. சில குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறத பார்க்கிறோம். ஒரு புருஷன் எப்பொழுதுமே எதை செஞ்சு கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் முறுமுறுத்துட்டே இருப்பான், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாரான், இது சரியில்லை அது சரியில்லைன்னு. ஒரு நாள் காலையில் அந்த மனைவி காலையில எழும்பி எப்படியாவது இன்னைக்கு என் புருஷனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காலையிலே எழும்பி, அப்பா நீங்க இன்னைக்கு என்ன கேட்டாலும் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், நீங்க எப்படி செய்ய சொன்னாலும் செஞ்சு தரேன், உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா போய் காலையில சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, எனக்கு 2 பிரெட் டோஸ்ட் வேணும். என்னது? 2 பிரெட் டோஸ்ட். பிரெட் என்ன பண்ணி டோஸ்ட் பண்ணி கொண்டு வா. 2 முட்டை வேணும். ஒரு முட்டை நல்லா வறுத்து என்ன பண்ணும், அந்த ஸ்கிராம்பிள் எக் என்ன பண்ணும், வறுத்து கொண்டு வரணும். இன்னொரு முட்டையை நல்லா பாயில் பண்ணி அவிச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டாரு, இதில் ஈஸியாக தானே அப்படின்னு சொல்லி எப்படியாவது நல்லா சீக்கிரத்தில் என் கணவனுக்கு செஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லி பிரெட்டை வாங்கி நல்லா டோஸ்ட் பண்ணி முட்டையை வறுத்து முட்டையை அவிச்சு நீங்க கேட்ட மாதிரியே விருப்பப்படி அப்புறம் பட்டரு ஜாமெல்லாம் தடவி கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் என்ன பண்ணார், கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பக்கம் முட்டை வறுத்த முட்டை இருந்துச்சான், ஒரு பக்கம் அவிச்ச முட்டை இருந்துச்சான். அதை பார்த்து சொன்னாராம், சே சே சரியில்லையே அப்படின்னா, என்ன நீங்க கேட்ட மாதிரியே அப்படியே கொண்டு வந்திருக்கனே, நீ அவிக்க வேண்டிய முட்டையை பொரிச்சிருக்க, பொரிக்க வேண்டிய முட்டையை அவிச்சிருக்க அப்படின்னா.
பாருங்க, நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றது, கம்ப்ளைண்ட் பண்ற ஆட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இது லோயஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன ஆட்கள் சொன்னா, நன்றியே செலுத்த மாட்டாங்க, முறுமுறுக்க மாட்டாங்க. ஆனா they take things for granted. அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்லை. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை. அவர்கள் நன்றி செலுத்தாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அவர்களும் அந்த கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது. These people take things for granted. எல்லாவற்றையும் இது என்ன நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் ஆசீர்வாதம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு நன்றி செலுத்துறதே கிடையாது. மூன்றாவது ஒரு ஆட்கள் இருக்காங்க, அவர்கள் நன்றி செலுத்துவார்கள், ஆனால் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம், for the obvious blessings. நம் மேலோட்டமாக எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா தெரியுதோ, கொடுத்த வேலைக்காக, படிப்புக்காக, இன்னும் காருக்காக, பங்களாவுக்காக, இப்படிப்பட்ட மேலோட்டமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நன்றி செலுத்துகிறார்கள். There are those who thank God, ஆனா only for good things and only for the blessings. ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக செலுத்துகிறவர்கள். இன்னொரு குரூப் இருக்குது, அதுதான் இங்கே சொல்லப்பட்டது, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. அல்லேலூயா. வாழ்வோ தாழ்வோ, சுகமோ துக்கமோ, இன்பமோ துன்பமோ, வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக செய்கிறார். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் சரி, பதில் வராட்டாலும் சரி, ஜெபத்திற்கு நோன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் சரி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இதை செய்கிறீர் என்று எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிற மக்களாக இவர் இருப்பார்கள். அவை முதல் குரூப் எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறவங்க. அடுத்த லெவல் வந்து நன்றி செலுத்தாத ஆட்கள். இன்னொரு குரூப் அடுத்த லெவல் நன்றி செலுத்துவார்கள், ஆனால் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்மைக்காக மாத்திரம் நன்றி செலுத்துவார்கள். ஆனால் அடுத்த லெவல் என்ன, the highest லெவல் என்ன, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக உங்க பவுல் சொன்னபடி அவர்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எந்த கூட்டத்தை நாம் சேர்ந்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேக திருச்சபையில கூட கீழ் லெவல்ல முறுமுறுக்கிற கூட்டம் அதிகமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை திருப்தி அடையவில்லை. சிலர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நன்றி செலுத்துதலை குறித்து ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். The 5 principles of thanksgiving. இந்த எபேசிய நிருபத்திலும் என்ன சில வசனங்களையும் காட்டி நான் சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். 5 principles of thanksgiving. நன்றி சொல்லுதலை குறித்து ஒரு 5 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு நன்றி செலுத்துகிற இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. முதலாவதாக வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம் இவைகளெல்லாம் தகாதவைகள். They are all improper, not fitting for a child of God. ஆனால் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆங்கிலத்தில் it is proper to give thanks to the Lord அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்பர் 1, thanksgiving is proper. Thanksgiving is proper. நன்றி செலுத்துதல் முறையானது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நன்றி செலுத்த வேண்டும் என்று வேதம் என்று சொல்கிறது. நன்றி செலுத்துதல் தகும். முறுமுறுக்கிறதோ, பரியாசம் பண்றதோ, நம்முடைய வாயினாலே மற்ற காரியங்களை பேசுகிறதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தகாதவைகள். ஆனால் நன்றி செலுத்துதல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது தகுதியானது, முறையானதா இருக்கிறது. ஒரு சொல்லமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் அது முறையானது என்று சொன்னால் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும், every good gift and every perfect gift, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்கிருந்தா வருதா? பரத்திலிருந்து வருது. அல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. anything good that you have comes from God. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் அது ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சொல்ல பார்க்கலாம். அது ஏதோ அதிர்ஷ்டத்தினால் நமக்கு வந்துடல, நம்முடைய திறமையினால் நமக்கு வந்துடல, நம்முடைய கடின உழைப்பினால வந்து விடவில்லை, நம்முடைய ஞானத்தினால அது வந்து விடவில்லை, ஆண்டவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலிருந்தே பெற்றோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வேதம் அங்கே சொல்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் நன்மைக்கு. ஹல்லேலூயா.
the source of all the blessings, எல்லா ஆசீர்வாதத்துக்கு மூல காரணம் யார் தான்? கர்த்தர் தான். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை ஒரு பையன் அங்கே ரொட்டி வாங்கிட்டு வந்தானா, கடையில இருந்து என்ன பண்ணானா, ரொட்டி வாங்கிட்டு வந்தானா, பிரெட். அப்போ அப்பா வந்து அவனுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டாராம், இந்த ரொட்டியை, இந்த பிரெட்டை எங்க வாங்கின, where did you get this bread அப்படின்னு கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, மளிகை கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். எங்க இருந்து? மளிகை கடையில இருந்து. உடனே அப்பா கேட்டாராம், மளிகை கடைக்காரன் எங்க வாங்கியிருப்பான் அந்த ரொட்டி அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொன்னானா, யோசித்து, மளிகை கடைக்காரர் ரொட்டி செய்யற ஆளு, பேக்கர், ரொட்டி செய்யற ஆள்கிட்ட இருந்து அவர் வாங்கியிருப்பாரு, பிரெட் செய்யற ஆள்கிட்ட இருந்து. உடனே கேட்டானா, பிரெட் செய்யற ஆளு எப்படி அவருக்கு ரொட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னானா, அவர் மாவுல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த பிரெட்டை செஞ்சிருப்பாரு அப்படின்னு. அடுத்த கேட்டாரா, மாவு எங்க இருந்து கிடைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டாரா. மாவு எங்க இருந்து கிடைச்சிருக்கோம்? மாவு வந்து மில்ல வாங்கியிருப்பாரு, அவரு மில்லர்கிட்ட இருந்து, அரைக்கிற ஆள்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு. அந்த அரைக்கிற ஆளுக்கு மாவுக்கான அந்த அரிசியோ கோதுமையோ எங்க கிடைச்சிருக்கோம் அப்படின்னா, அது விவசாயிகிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு அப்படின்னா. விவசாயிக்கு எங்க அந்த நெல்லோ கோதுமையோ அரிசியோ எங்க கிடைச்சிருக்கோம் அப்படின்னு. உடனே அவன் சொன்னானா, கடவுள்கிட்ட தான் கிடைச்சிருக்கோம் அப்படின்னா. எங்க இருந்து? அப்போ ஒரு ரொட்டி சோர்ஸ் எங்க போகுது? தேவன் தான் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் மழையை வருஷிக்க பண்ணுகிறார், ஆண்டவர் தான் தானியங்களை விளைய பண்ணுகிறார், ஆண்டவர் தான் நன்மையான ஈவுகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் சோர்ஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே எந்த ஈவு ஆண்டவரிடத்தில் வருகிறபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஜி.கே. செஸ்டர்டன் என்கிற ஒரு ஆங்கில கவிஞர் இவர் சொல்கிறார், எழுத்தாளர், there are people who take things for granted. அநேகர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெருசா எடுக்கறல, they take things for granted, and other people they take things with gratitude. மற்றவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் நன்றியோடு காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அங்கே பவுல் அப்போஸ்தலன் அநேக ஆலோசனைகளை அங்கே தெசலோனிக்கே சபைக்கு இந்த கடைசி அதிகாரத்தில் எழுதுகிறார். அதில் அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலையும் give thanks to the Lord in everything, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்கிற அந்த ஒரு காரியம் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அது தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே thanksgiving is proper. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துதல் முறையானது. என்று சொன்னால் நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை தந்திருக்கிறார், இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பல காரியங்களை இந்த வாரத்தில் வாட்ஸ்அப்பில் சில ஆலோசனைகளாக உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வாசிங்கள். அது எல்லாவற்றுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேங்க்ஸ் கிவிங் இஸ் ப்ராப்பர். நன்றி செலுத்துதல் முறையானது. இரண்டாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர் என்று சொன்னால், அங்கே போடப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் என்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்படி என்று சொன்னால், நம்பர் 2, thanksgiving should be perpetual, should be done always. எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும், எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். thanksgiving should be perpetual. அந்த இடத்துல போட்டிருக்கு எப்பொழுதும் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், எபிரேயர் 13:15 வேதம் சொல்கிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அண்டர்லைன் பண்ணுங்க, எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு ஒரு நாள் வருஷத்தை தேங்க்ஸ் கிவிங் டேன்னு வச்சிருக்கிறாங்க. என்ன டே? நவம்பர் கடைசி 4வது வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டேன்னு. நம்ம தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை வைத்திருக்கிறோம், தேங்க்ஸ் கிவிங் வீக்னு வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் மாத்திரமா இல்ல ஒரு நாளுக்கு மாத்திரமா ஆண்டவர் துதிக்க பாத்திரரா இருக்கிறாரு நன்றிகளுக்கு? அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுதின ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், காலைதோறும் அவருடைய கிருபைகள் என்னவா இருக்குதா? அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபை தராரு. வருஷத்துக்கு ஒருக்காவா நம்ம நன்றி செலுத்தணும். இது எதுக்கு சொன்னா, அதோடைய முக்கியத்துவத்தை உணரும்படியாக தான் இந்த நாளை நம்ம நியமிக்கிறோமே தவிர
ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அங்க புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. 22ஆம் வசனத்துல நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதானவைகள். ஹல்லேலூயா. Every day his mercies are new. ஆண்டவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 68:19ல தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆகவே முதல்ல இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு நான் தமிழ்ல வர விரும்புறேன். சங்கீதம் 68:19ல NKJV-ல வார்த்தையை போடுப்பா. அதுல எப்படி போட்டிருக்குன்னு சொன்னா, Blessed be the Lord who daily loads us with benefits. Blessed be the Lord who daily loads us with benefits, the God of our salvation. அதாவது இந்த வசனம் இதான் சேலா அப்படின்னு போட்டிருப்பாரு. நிறுத்தி கொஞ்சம் கவனமா படிங்க, கொஞ்சம் கவனமா படித்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. என்ன போட்டிருக்குன்னா, who daily loads us with benefits, the God of our salvation. தமிழ்ல நான் அப்படியே இதை மொழிபெயர்க்கிறேன். என்ன போட்டிருக்குன்னா, நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மை தினமும் நன்மையினால் பாரம் சுமத்துவதனாலே அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டெய்லி நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சு லோட் பண்றாராம். ஒரு லோட் வச்சுக்க, ஒரு லோட் வச்சுக்க, லோட் இஸ் லோடிங் us with daily benefits. ஆனா தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, கொஞ்சம் அது இந்த வார்த்தை பக்கத்துல நீங்க இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கணும். தமிழ்ல சரியா இல்ல. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன். ஏதோ நம்ம மேல ஆண்டவர் பாரத்தை தூக்கி இறக்க வைக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாரம் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதம் என்கிற பாரத்தை டெய்லி சுமக்க வைக்கிறாராம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அது பாரம்னு சொல்லக்கூடாது, லோட் பண்றோம். நீங்க ஒரு லாரியில லோடு பண்றீங்க, ஆட்டோல லோடு பண்றீங்க அப்படின்னா அது என்னது, ஒரு ஆசீர்வாதமான சுமை. ஆண்டவர் டெய்லி உங்களுக்கு பிளெஸிங்கிற லோடை ஏத்திட்டே இருக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப ஏத்துறாரா? வருஷத்துக்கு ஒருக்காவா? டெய்லி. பாருங்க ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, blessed be the Lord who daily loads us with benefits, the God of our salvation. பாருங்க தினமும் ஆண்டவர் நன்மையினால் நம்மை நிரப்புகிறார். அவரை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ டெய்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது டெய்லி நன்றி செலுத்தணுமா இல்லையா? ஒரு சொல்லுங்க. அப்போ இட் மஸ்ட் பி பெர்பெச்சுவல். நீங்க நிறைய வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 34:1 நான் வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும், பாருங்க எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்கிறார். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். உதரின் கனியாக ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் ஆண்டவருக்கு செலுத்துங்கள். அங்கே சங்கீதம் 68:19 கூட தமிழ்ல முதல் வாக்கியம் இப்படி சொல்கிறது, எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப டெய்லி ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இட் மஸ்ட் பி பெர்பெச்சுவல். என்னாலும் செய்ய வேண்டியது. நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே உப்பால் சாரமேற்றப்பட்டிருக்கணும். அந்த உப்பு என்னன்னு சொன்னா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு குழம்பு இருக்குது, சாப்பாடு இருக்குது, நிறைய போடுறீங்க, ஆனா உப்பு போடாம இருந்தா எப்படி இருக்கும்? அதுல டேஸ்ட் இல்லாம போயிடும். அப்படிதானே? அப்போ உங்க ஜெபத்திலையும் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் இருக்கணும். அந்த ஸ்தோத்திரம் இல்லாட்டா உங்க உப்போ சாரமில்லாத ஜெபமா, உங்க ஜெபமோ சாரமில்லாத ஜெபமா இருக்கும். Your prayer will be defective without thanksgiving. பாருங்க, 4 கால் இருக்குது அந்த சேருக்கு. இல்ல ஒரு கால் தான் இல்ல, பரவாயில்ல 3 கால் இருக்குது. உட்காருங்களா பிரதர்ல? 3 கால் ஸ்ட்ராங்கா இருக்கு பிரதர், ஒன்னு தான் இல்ல. உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்க. அப்போ பாருங்க, நம்முடைய ஜெபத்துல அந்த ஸ்தோத்திரம் என்கிற காரியம் முக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துதல், ஆராதனை, பாவ மன்னிப்பு கேட்குதல், இதெல்லாம் இருந்தாதான் நம்முடைய ஜெபம் ஒரு நிறைவான ஜெபமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களிலே எப்பொழுதும் அது ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். என்ன ஜெபம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? அடுத்தது நீங்க மற்ற காரியங்களை செய்யுங்க. இதுவரைக்கும் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகவே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், every prayer ought to be salted with thanksgiving. நம்முடைய ஜெபத்துல எல்லாம் அது இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே என்னாலும் எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதான் அங்கே பவுல் எழுதுகிறார், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எப்பொழுதும் என்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. எப்பொழுதும். ஏனென்று சொன்னால் அவருடைய கிருபைகள்
தினமும் தருகிற கிருபைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிறவைகள், அது தினசரி ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய நன்றியும் தினசரி நன்றியாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அதுக்கு நேரம் எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்கன்னு சொன்னா அதுல ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறார். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறாரு பாருங்க, அங்கே லூக்கா 17 அதிகாரத்துல ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு ஒருத்தன் தான் வந்தானா, மற்றவெல்லாம் அப்படியே ஓடி போயிட்டானா அப்படின்னு கேட்கிறாரு. மற்றவெல்லாம் எங்கே, வேர் ஆர் தி அதர் 9? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஸ்தோத்திரங்களை எதிர்பார்க்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்பர் 1, தேங்க்ஸ் கிவிங் இஸ் ப்ராப்பர். நன்றி செலுத்துவது முறையானது. என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதத்துக்கு மூல காரணம் கர்த்தர் தான், அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, தேங்க்ஸ் கிவிங் should be perpetual. எப்பொழுதும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் மாத்திரம் அல்ல. ஏன் அப்படி நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணரும்படியாக தான் தவிர அன்னையோடு நம்ம சோத்திரத்தை விட்டுறணும் இல்லை. நாம தினமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. என்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேணும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் அது தினசரி ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அடுத்த வார்த்தை பாருங்க, எபேசியர் 5 அதிகாரம் 20 வசனத்தில் அடுத்த வார்த்தை எல்லாவற்றிற்காகவும் அப்படின்னு போடுறது. எப்பொழுது மாத்திரமல்ல, அடுத்து என்னது, எல்லாவற்றிற்காகவும், ஃபார் எவ்ரிதிங், எல்லாவற்றிற்காகவும். அப்படின்னா மூன்றாவது என்ற பாயிண்ட் என்ன சொன்னா, thanksgiving should be pervasive for all things. எல்லாவற்றிற்காகவும், அதுல எல்லாம் அடங்கி இருக்க வேண்டும். உங்கள் நன்றி இல்லை சாப்பாட்டுக்காக மாத்திரம் நன்றி செலுத்தி விடுவதில்லை, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 3 காரியங்களை முக்கியமா சொல்றேன். முதலாவதாக, thank God for the spiritual things. ஆண்டவருடைய தந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 15 வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thanks be to God for the indescribable gift, unspeakable gift. சொல்லி முடியாத அந்த ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஈவு என்ன? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ஈவு என்ன? ரட்சிப்பு என்கிற ஈவு. அந்த ஈவு என்ன? இயேசு என்கிற அந்த ஈவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, அதற்காக நாம் என்னாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் நிருபத்தில் நீங்க பார்க்கும்பொழுது பல இடங்களிலே நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். குறிப்பாக நீங்க 3 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே நன்றி செலுத்துங்கள், நன்றி அறிந்தவர்களாக இருங்கள். 17 வசனத்திலே 3 அதிகாரம் 15 வசனத்திலே நன்றி அறிந்தவர்களாக இருங்கள். 17 வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று அவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். நீங்க 1 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய காரியத்தை அங்க சொல்றார். 12 வசனத்தை பாருங்க. 12, 13, 14 அங்க என்ன சொல்றாருன்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், we are qualified to share in the inheritance of the saints. நம்ம ஆண்டவர் குவாலிஃபை பண்ணிருக்கிறாரு. எதுக்கு? நான் பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கு கொள்வதற்காக. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல 13 வசனத்துல இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். He has delivered us from the dominion of darkness. ஆண்டவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல அடுத்து சொல்றாரு, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். He has transferred us into the kingdom of his son. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 14 வசனத்துல அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதை சொல்லிட்டு சொல்றாரு, ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்றார். ஹல்லேலூயா. எங்களை தகுதிப்படுத்தினவர், எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தவர், எங்களுக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்தவர், இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தவர், அன்பின் குமாரனாகிய இயேசுவுடைய ராஜ்யத்துக்குள்ளாக எங்களை அழைத்து கொண்டு வந்தவர். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த ரட்சிப்பிற்கு அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமுமே இல்லை, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்காக டெய்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறான்னு நீங்க பரலோகத்துக்கு போகலாம். உலகத்துல எல்லாமே உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு இல்லை என்று சொன்னால் எங்கதான் போனோம்? நரகத்துக்கு தான் போனோம். இயேசு இல்லாத வாழ்க்கை, இந்த உலகத்துல எல்லா ஐஸ்வர்யம், சம்பத்து, புகழ், பதவி, பட்டங்கள் இருக்கலாம், ஆனா இயேசு என்கிற
அந்த பெரிய ஈவை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த வாழ்க்கை நரகத்தில் முடிந்துவிடும். ஆனால் ஒண்ணுமே இல்லாட்டு கூட இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தார்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த இயேசு என்கிற அந்த ஈவுக்காக, அந்த சொல்ல முடியாத அந்த ஈவுக்காக நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பாவ மன்னிப்பிற்காக, கேட்கப்பட்ட ஜெபங்களுக்காக, இன்னும் பல காரியங்களை பவுல் சொல்லுறாரே, ஆண்டவரே பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திரே, உம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank God for the spiritual things. ஆண்டவர் தந்த விலையேற பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக, தந்த சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் தந்த அந்த பைபிளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டவரே உம்முடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனை முறை வேதத்தின் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார் ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போற நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank God for the Savior. Thank God for the scriptures. Thank God for the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக thank God for simple things. எளிமையான சில காரியங்கள் உங்கள் கண்ணுக்கே தெரியும், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா நினைப்பீங்க, அதுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. 3 நேரம் முக்கு முட்டை சாப்பிட்றீங்க, நன்றி செலுத்தி சாப்பிட்றீங்களா? அந்த நாட்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா சேயிங் கிரேஸ் அப்படின்பாங்க. சேயிங் கிரேஸ் ஆங்கிலத்தில். அதனால் சாப்பாடுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், இதுக்கு காரணமாக இருந்தவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே இது நீதான் எனக்கு தந்தீர், என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதப்பட்டு நன்றி செலுத்தி சாப்பிடுவோம். இப்போ உட்கார்ந்தோடனே என்ன இருக்குது அங்கே, கறியா மட்டனா? வாய் போராடுது இந்த கையோட, அப்படி லபக்கு லபக்குன்னு என்ன பண்ணிடுறோம். இன்னிலேருந்து ஒரு பண்ணுங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேற்று கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், எத்தனை பேர் பட்டினியில் வீட்டுக்கு வாழ்கிறாங்க அப்படின்னு. உலகம் முழுசும் 70 கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் தூங்க போகிறாங்க. 70 கோடி பேர், 70 கோடி. 200 கோடி பேருக்கு 2 பில்லியன் 200 கோடி பேருக்கு சரியான ஊட்டச்சத்துள்ள ஆகாரம் இல்லை இந்த உலகத்தில். ஊட்டச்சத்துள்ள ஆகாரம், they are malnourished. 200 crore people பாருங்க. ஆனால் எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குற. ஹல்லேலூயா. ரசமும் ஊறுகானாலே சத்து தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கஞ்சி அதோட சத்து தான். ஆனால் அது கூட இல்லாமல் இருக்கிறாங்களே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் thank God for the simple things. இது சிம்பிள்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் பெரிய முக்கியமான ஆசீர்வாதங்கள். அது நம்ம we take things for granted. பாருங்க, நட்சத்திரம், எத்தனையோ நட்சத்திரம் இருக்குது, எதாவது பார்த்து நம்ம நன்றி செலுத்திருக்கோமா? ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு இந்த கிரகம் வருது, இந்த வால் நட்சத்திரம் பார்க்க வருது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா போய் மழையில் என்ன பண்ணுறோம். ஆனால் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது ஆண்டவர் சிருஷ்டிப்பில். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம குடிக்கிற தண்ணிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு புள்ளிவரை சொல்கிறது, இந்தியாவில் 75% மக்களுக்கு சரியான குடிநீர் இல்லையா, அதாவது ட்ரிங்கபிள் வாட்டர், நல்ல ஆரோக்கியமான தண்ணி 75% மக்களுக்கு இல்லை. உங்களுக்கு நல்லா குடிக்கிற தண்ணி இருக்குதா? அப்படியா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மைல் தாண்டி குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இன்றைக்கி நம்ம டேப்பை திறந்தா தண்ணி வருது, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கியூவில் நின்று தண்ணி படுக்கிறாங்க. ஒரு குடம் தண்ணிக்காக 5 கிலோமீட்டர் போகிற ஆள் இருக்கிறாங்க. 2 பக்கம் கேனில் 2 குடத்தை கட்டிக்கிட்டு சைக்கிளில் எத்தனையோ மைல் தண்ணி எடுத்துகிட்டு வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பல இந்தியாவிலே பல மாநிலங்களில், தமிழ்நாட்டில் கூட இருக்கிறாங்க. தண்ணீர் பஞ்சம். ஆனால் தண்ணி இருக்குன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. Thank God for the simple things. இதெல்லாம் இது நினைச்சு பார்க்கணும். ஒரு புள்ளிவரை எப்படியாக சொல்றது, if you have food in the refrigerator, clothes on your back, roof overhead and a place to sleep, you are richer than 75% of this world. உங்க ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்குது, உங்க உடுக்கிறதுக்கு ஆடை இருக்குது, தங்குறதுக்கு வீடு இருக்குது, ஏதோ ஒரு குடிசை வீடா இருக்குது, roof over your head, படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்ற 75% மக்களை காட்டில் நீங்க பணக்காரங்களாம். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளை எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? கை தூங்க பார்க்கலாம். சாப்பாடு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த தேர்த்து வச்சிருக்கீங்க, உடுக்கிறதுக்கு துணி இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற கை தூங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. You are richer than 75% of this world. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த 4 காரியங்களும் சேர்ந்து இல்லை. ஒன்று இருந்தா ஒன்று இல்லை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, the air we breathe, ஆஸ்பத்திரியில் போய் போட்டால் தான் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ காசுன்னு தெரியும்.
பல லட்சங்கள் இன்னைக்கு செலவு பண்ணுகிறார்கள். ஆனால் நம்ம சுவாசிக்கிறோம், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. டெல்லியிலலாம் சுவாசிக்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி வேற ஊருக்கு போகிறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அங்கேருந்து கிளம்பி கோவாவுக்கு வந்துட்டாங்களாம். ஏன்னா சுவாசிக்க காற்று சரியா இல்லைங்க, மூச்சுத்திணறல் உண்டாகிறது. ஆனால் திருச்சியில் நல்லா சுவாசிக்கிறோம், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு மாஸ்க் போட்டே நீங்க சுவாசிக்கிறீங்க நல்லா. சில போட சொன்னாலும் போடாம உட்காந்துருக்கீங்க, அரைக்குறையோட முக்கால்வாசியா உட்காந்துருக்கு. ஒழுங்கா அந்த மாஸ்க் போட்டு நம்ம சுவாசிக்கிறோம், அப்படிதானே? முடியாம இருக்குது. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. The air we breathe, the water we drink, the food we eat. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே பட்டினியா இருக்கிறவங்களுக்காக சாப்பாடு தர ஆண்டவரே. ஒரு ஜெபத்தையும் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஏழைகளை போஷித்தரலும் சொல்லுங்க. நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்கேயோ கிரியேட் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். Thank God for the spiritual things, thank God for the simple things, and also thank God for the sorrowful things. வாழ்க்கையில் நடக்கிற எனது துக்கமான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதுக்கு போய் நன்றி செலுத்துவதா? அதுதான் 4வது லெவல். எல்லாவற்றிற்காகவும் அதான் போட்டு வாசித்தோங்க. எப்பொழுதும் மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்காகவும், வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றிற்காகவும், தோல்விக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதுல ஒரு நோக்கம் இருக்கும். சிலத்துல வெற்றி மேல வெற்றி போற நல்லதுதான், ஆனால் தோல்வி மூலமாக ஆண்டவர் நல்ல பாடங்களை கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சஃபரிங் ப்ராப்ளம்ஸ் அது நம்மை சரி செய்கிறது. It corrects us. It increases our dependence on God. நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் வரும்பொழுதுதான் இன்னும் கர்த்தரை அதிகமாக சார்ந்து கொள்வதற்கு அது உதவியா இருக்கிறது. எப்பவுமே ஆசீர்வாதம் என்ன, ஆண்டவரை மறந்துடுவோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்பா என்ன பண்றாரு, ஒரு நெருடல கொடுக்குறாரு, பிரச்சனையை கொடுத்து அப்பா அப்படின்னு வர்றதுக்கு உதவி செய்யறாரு. ஹல்லேலூயா. இல்லாட்டி ஆண்டவரை மறந்துடுவீங்க. சில சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணமே ஆசீர்வாதத்துக்காக தான். எப்பவுமே ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது பேங்க்ல அப்படின்னு நிறைய பேர் ஆண்டவர் தேடுறதே கிடையாது, ஜெபம் பண்றதே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. அப்ப ஆண்டவர் சில பிரச்சனைகளை ஏன் தராரு? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தராரு. ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கணும். We need to depend on God always. And the sufferings and problems, they increase our spiritual maturity. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் கொடுக்கிறது. ஆகவே அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில துக்கமான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகளுக்காக நன்றி செலுத்துவதில்லை. அதில் ஆண்டவருடைய கிருபை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, மூன்று உதாரணங்களை சொல்றேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தானியேல் அங்க சிங்க கபில போடணும்னு சொல்லிட்டாங்க. பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டு விட்டாது. வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 6:10 நான் வாசிக்கிறோம். தானியேல் எப்பொழுதும் செய்தது போல அவன் என்ன செஞ்சானா, அவன் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. சிங்க கபில போட போறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணானா. இக்கட்டான் நெருக்கம் பாடுகள் நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா. நடந்தது என்ன? ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கனம் பண்ணினார். அவனுடைய இருதயம் நன்றினால் நிறைந்து கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சகலமும், all things work together for good. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோர்வுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள், நம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ சித்தத்தின் மையத்தில் இருப்போம் என்று சொன்னால் இப்படி ஏற்படுகிற எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? முடிவிலே நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே ராஜா சொல்றான், தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் அந்த ராஜாவுடைய வாயிலே கர்த்தரை அறிக்கை பண்ணுகிற சொல்லி வந்தது. தானியேல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினபடினாலே. யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல யோபு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நன்றி சொல்லல, எல்லாமே போய்விட்டது. பிள்ளைகளை இழந்து விட்டான். 10 பிள்ளைகளையும், சொத்து சம்பத்துகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் சொல்றான் பாருங்க, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா இடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Blessed be the name of the Lord. God gave and God has taken it away. ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருக்கு தெரியும் எதுக்கு எடுத்தாரு. அவர் தான் கொடுத்தது, அவர் தான் எடுத்துட்டாரு. எதுக்கு செஞ்சாரு எனக்கு தெரியல, ஆனாலும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் வாயிலே கர்த்தரை குறை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. வாயினாலே கர்த்தரை குறை செய்யவில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. He was not a complainer. He was a person who is in the highest level of living.
அவன் எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். 42 அதிகாரம் சொல்கிறது, எல்லாவற்றையும் ரெட்டித்தனையாக ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், நீடித்த ஆயுசு ஆண்டவர் தந்தார். பாருங்க, பிசாசு சோதிக்கிறான். எதுக்காக ஆண்டவரை கேட்கிறான், யோபு என்ன சும்மாவா ஆராதிக்கிறான், சேவிக்கிறான், நீர் அவனுக்கு டெய்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரு, டெய்லி வேலையை எடுத்து பாதுகாக்கிறீரு, அதனாலதான் என்ன பண்றான், சேவிக்கிறான், தேடுறான், அவன் ஜெபம் பண்றான். எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்து பாரு, அவனை ஒரு வழி பண்ணி பாக்குறேன், அப்புறம் உன்னை தேடுறானா பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வச்சுக்கப்பா, என் மரண பற்றி எனக்கு தெரியும். பாருங்க, இந்த சஃபரிங்ஸ் நம்ம உண்மையான விசுவாசத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு பயிற்சி தான். எல்லாம் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்குறாரு, வேலையை எடுத்து போடுறான், என்னமா எல்லா ஆசீர்வாதம் போயிருது. ஆனாலும் சொல்றான், கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, அவனுடைய அறிக்கை எல்லாம் விசுவாச அறிக்கையா. அவன் சில நேரத்தில் ஒரு மனுஷனா இருந்தனால அவனுக்குள்ள என்ன வருது, சில சங்கடங்கள் வருது, முறுமுறுக்கிறான் இருக்குது. ஆனாலும் அவனுக்குள்ள உள்ளான இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதிலே அவன் உறுதியாக இருக்கிறான். அவனுடைய விசுவாசம் பிசாசு வெட்கப்பட்டு போனான். ஹல்லேலூயா. என்னடா எல்லாத்தையும் புடுங்கி போட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்கிறான். ஆண்டவர் தூஷிப்பான். அவங்க மனைவி சொல்றா, தூஷித்து ஜீவனை விடு அப்படிங்கிறா. என்னமாக்கு சர்ச்சைக்கு போறீங்க, பைபிள் வாசிக்கிறீரு, நான்கு கொண்டு சாவம் அப்படிங்கிறா. அதான் ஒரு ஆண்டவர் தூஷித்துட்டு அவன் சொல்றான், கடத்திரத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையும் பெற வேண்டாமா? இது செய்கிற ஆண்டவர் நன்மைக்காக செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றிலேயும் அதான் எல்லாவற்றிலே பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 வசனத்திலே நடுராத்திரிலே அடிபட்டு கிடக்கிறார்கள், கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, பவுலும் சீலா நடுராத்திரிலே கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்ன? கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த சிறைச்சாலை காவலாளி ரட்சிக்கப்பட்டான், குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்திலே சபை ஏற்படுத்தப்பட்டது. பாருங்க, இவங்க எல்லாரும் they thank God in the midst of troubles. இவங்க எல்லாரும் போராட்டத்தின் உபத்திரவத்தின் மத்தியிலும் ஸ்தோத்திரம் பண்ண அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. Thank God for sorrowful things also. Spiritual things, simple things and sorrowful things. வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இன்னும் 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? நன்றி செலுத்தல் முறையானது. Thanksgiving is proper. இரண்டாவதாக எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். Thanksgiving should be perpetual. எப்பொழுதும், always. மூன்றாவதாக எல்லாவற்றிற்காகவும் Thanksgiving should be pervasive. எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் அதான் பார்த்தோம். முக்கியமா 3 காரியம் சொன்னேன். ஆவிக்குரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துங்க, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துங்க, உபத்திரவங்களுக்காக பாடுகளுக்காக போகும்பொழுதும் ஆண்டவரே இதில் உம்முடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ என்னை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொல்கிறான். குழியின் அனுபவங்கள், நிந்திக்கப்படுகிற அனுபவங்கள், அவமானங்கள், பல ஆண்டுகள் சிறைச்சாலை, எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. யாரும் நினைத்திராத அளவில் தேசத்துக்கே ஆண்டவர் அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். யோசேப்பை கர்த்தர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உடைய தீமைகளை நன்மையாக அவர் மாற்ற முடியும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நாலாவதாக எபேசியர் 5 அதிகாரத்தில் 18 வசனம் சொல்கிறது, ஆவியினாலே நிறைந்து. அது என்ன சொல்ல விரும்புறேன்னா, Thanksgiving is possible. நன்றி செலுத்துதல் சாத்தியமானது. ஆனா எப்பொழுதுன்னு சொன்னா ஆவியிலே நிறைந்திருக்கும் பொழுதுதான். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Thanksgiving is possible when you are filled with the Holy Spirit. பாருங்க, இந்த Thanksgiving இந்த 4வது லெவல் சொன்ன பாத்தீங்களா, எப்பொழுதுமே எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துது. அது சாதாரண மனிதனால முடியாது. ரட்சிக்கப்படாத மனுஷன் முறுமுறுத்து தான் இருப்பான். ரட்சிக்கப்படாதவன் நன்றி செலுத்த மாட்டான். ரட்சிக்கப்பட்டிருந்தோம் ஆவியின் அபிஷேகம் இல்லாட்டா ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காக நீங்க நன்றி செலுத்துவீங்க. ஆனா அபிஷேகத்தோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்த முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Every spirit filled Christian is a thanksgiving Christian. ஒவ்வொரு ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவனும் அவன் நன்றி சொல்கிற கிறிஸ்தவனாக இருப்பான். Thanksgiving is possible. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்த முடியுமா? முடியும். எப்பொழுது?
பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, when we have vital relationship with God, தேவனோடு சரியான அனுதின ஒரு உயிருள்ள உறவு உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாத முடியாது. எப்படிங்க நன்றி செலுத்துறது? இதுக்கெல்லாம் நன்றி செலுத்த முடியுமா? ஆண்டவர் என்ன குழியில எப்படி போட்டாரு, ஆண்டவர் இந்த பிரச்சனையை கொடுத்துட்டாரு, முடியாது. ஆனா ஆவியில நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக தெரியும் கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேங்க்ஸ் கிவிங் இஸ் பாசிபிள். இந்த இடத்துல நன்றி செலுத்துறதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு திருத்துவம் இருக்குது. தேங்க்ஸ் கிவிங் இஸ் ட்ரினிட்டேரியன். நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல அங்க என்ன பாக்குறீங்கன்னா, யாருக்கு நன்றி செலுத்துகிறோம்? பிதாவாகிய தேவனுக்கு. யார் மூலமா நன்றி செலுத்துகிறோம்? இயேசுவின் மூலமா நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றி செலுத்துவதற்கு காரணமா இருப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. The source, thanksgiving flows to God the Father through God the Son from God the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு உதவி செய்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து, பிதாவை துதி, ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர், அதுதான் அங்க பவுல் எழுதுறாரு. 18ஆம் வசனத்தினுடைய அந்த கண்டிஷனை நம்ம நிறைவேற்றாத பட்சத்துல 20ஆம் வசனத்தினுடைய கட்டளையை நம்ம நிறைவேற்ற முடியாது. ஆவியில நிரப்பப்பட்டிருக்கணும். we should be filled with the Holy Spirit, we should be controlled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ற வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆகவே அதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. இன்னொரு சொல்ல போனா, உங்களால் நன்றி செலுத்த முடியல அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இல்லைன்னு அர்த்தம். அடுத்த பகுதியில் இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, உங்களால் நன்றி செலுத்த முடியல, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்த முடியல, இதயம் தடுக்குது, இதுக்கெல்லாம் எப்படி நன்றி செலுத்துறது, இதை போய் நான் சொல்ல அப்படின்னா உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாடு இல்லை, ஆளுகை இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்திருந்தபடினாலே நடுராத்திரியா இருந்தாலும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சாங்க. ஹல்லேலூயா. தேவனை துதிக்க அவர்களால் முடிந்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த அபிஷேகத்தை, அவர் ஆவியான கூட இல்லாட்டால் அந்த அபிஷேகத்தின் அந்த தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ள இருந்தபடினாலே அவர்களால் கர்த்தரை துதிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. The vital relationship with God, the fullness of the Holy Spirit, பரிசுத்த ஆவியான நிறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இல்லைனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இது முடியும், இது சாத்தியம் எப்பொழுது என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த கிருபையை தருகிறார். ஆவியானவர் ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். ஆவியானவர் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம் என்ன? முறையானது. Thanksgiving is proper. இரண்டாவதாக எப்பொழுதும் Thanksgiving should be perpetual. எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக it must be pervasive. எல்லாவற்றிற்காகவும், for everything, எல்லாவற்றிற்காகவும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இன்னும் துக்கமான பிரச்சனையான காரியங்களுக்காக, உபத்திரவங்களுக்காகவும், எல்லாவற்றிற்காகவும் சகலம் என ஆண்டவர் நன்மைக்காக தான் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களால் எதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியல எழுதி வைங்க. ஆண்டவரே இதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சில பிரச்சனைகள், உபத்திரவங்கள் இருக்கலாம், சில தோல்விகள் இருக்கலாம், சில போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். ஆண்டவரே இது எதுக்காக நீ அனுமதித்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இது நன்மையாக நீ மாற பண்ணுவீர் என்கிற நிச்சயத்தை எனக்கு தந்திருக்கிற அப்படின்னா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா என்று ஸ்தோத்திரம். கடைசியாக Thanksgiving is profitable. நன்றி செலுத்துதல் நன்மைகளை கொண்டு வரும். நன்றி செலுத்துகிற இருதயம் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நன்மையை ஆண்டவர் தருகிறார். எபேசியர் நிருபத்திலே ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இங்கே சிறைச்சாலையில் பவுல் இருக்கிறார். என்ன இருக்கிறாரு? சிறைச்சாலை இருக்கிறார். சிறைச்சாலை இருந்தும் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துங்க. இந்த சிறைச்சாலை அனுபவத்தில் இருந்தும் நான் நன்றி செலுத்துறேன், நீங்களும் உங்களால் நன்றி செலுத்த முடியும். அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறேன்னா, the gratitude இருக்கு பாருங்க, the attitude of gratitude, அது என்ன செய்யும்? It can turn the prison into palace. சிறைச்சாலையே மாளிகையாக, அரண்மனையாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சுன்னா சிறைச்சாலைகள் அரண்மனைகளாக மாற முடியும்.
நன்றி இல்ல, கசப்பு இருக்குன்னா அரண்மனையா இருந்தாலும் அது சிறைச்சாலையா மாறிடும். அரண்மனையா இருந்தாலும் ஆயிரும். Ungratefulness, ingratitude will turn your palace into prison. உங்க வாழ்க்கை நீங்க அரண்மனையா மாதிரி இருந்தாலும் அந்த நன்றி இல்ல, ஒரு திருப்தி இல்ல, ஆண்டவரை துதிக்கிற இருதயம் இல்ல, நன்றி செலுத்துகிற அந்த உதரின் கனியாக ஸ்தோத்திர பலியை செலுத்த உங்களால முடியல அப்படின்னா நீங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்க சிறை அனுபவத்தில் இருக்கிறீங்க. ஆனா சிறையில் இருந்தாலும் மாளிகைக்குள்ளாக அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். எப்போனா நன்றி உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரை துதிக்கிறாரு, ஆசீர்வாதங்களை சொல்றாரு. பாருங்க, இன்னும் சில காரியங்களை சொல்றேன். ஒரு 5 வசனங்களை சொல்றேன், எழுதிங்க. நான் அவளை வாசிக்க விரும்பல. சங்கீதம் 34 நீங்க பாத்தீங்கன்னா முதல் வசனம் சொல்கிறது கர்த்தரை காலத்திலும். அந்த முதல் வசனத்தோட தலைப்புல பாத்தீங்கன்னா அவன் வேஷம் மாறின பொழுது, இக்கட்டில் இருக்கும் பொழுது அந்த சங்கீதத்தில் எழுதுறாரு, கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த தாவீது கீழே உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா சில ஆசீர்வாதங்களை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்துல அவர் என்னை எல்லா பயங்களுக்கும் நீங்க விட்டார். ஹல்லேலூயா. எல்லா பயத்துக்கும் நீங்க விட்டார். நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். 6ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லா இடுக்கண்களுக்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கினார். உங்க வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எல்லா இடுக்கண்களுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி நம்ம ரட்சிப்பார். 10ஆம் வசனத்துல சொல்றார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும். பாருங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது இந்த 10ஆம் வசனத்துடைய ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். The Lord will meet all your needs. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 4:15 சொல்கிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நீங்க குடும்பமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையாய் நம்ம ஸ்தோத்திரிக்கும் போது சபையிலே கர்த்தருடைய கிருபை பெருகும். நம்ம ஸ்தோத்திரங்கள் பெருகும் பொழுது கிருபை பெருகுகிறது. பாருங்க, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது பெருகுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்கே வேதம் சொல்கிறது, சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலே நீங்கள் செய்யும் பொழுது 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ 7ஆம் வசனத்துல எல்லா புத்திக்கு மேலான சமாதானம். ஹல்லேலூயா. பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிறார், இடுக்கண்களுக்கு நீங்களாக்குறார், தேவைகளை சந்திக்கிறார், கிருபையை பெருக பண்ணுகிறார். சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய இதயத்திலே ஆண்டவர் வைக்கிறார். அவரால் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ Thanksgiving is profitable. It brings blessings in our lives. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நம்ம அறியாமலே கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு வெளி உலகத்துக்கு பார்க்கும் பொழுது ஒரு சிறையின் அனுபவம் போல இருக்கலாம். நம்ம அந்த சிறையே மாளிகையாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அரண்மனையாக மாற்ற முடியும். ஆனால் இன்னைக்கு அநேகர் இன்றைக்கு செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் நன்றி உள்ள இருதயம் இல்லை, தேவனோடு சரியான உறவு இல்லாதபடினாலே அவங்க வாழ்க்கை ஒரு சிறையிருப்பின் அனுபவமாக தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. Thanksgiving is profitable. நன்றி செலுத்துதல் நன்மைகளை கொண்டு வரும். இந்த வாரத்தில் அதை நீங்கள் கடைபிடிங்க, எழுதி வைத்து கடைபிடிங்க. ஆண்டவரே இதற்கெல்லாம் நன்றி என்று சொல்லுங்க. ஒரு Thanksgiving ஜர்னலை நீங்க ரெடி பண்ணலாம். ஆண்டவரே இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பிரேயர் ஜர்னல் வச்சிருக்கோம்ல புத்தகம், நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நன்றியிலும் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. பரலோகத்தில் ஒருத்தர் போனாராம். அவன் பார்க்கும்போது பல அறைகள் இருந்துச்சான். ஒரு அறையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு தூதன் 3 அறையை போய் கொண்டு போய் காமிச்சாராம். ஒரு அறையில் பயங்கரமா தூதர்கள் பிஸியா இருந்தாங்களாம். தூதர்கள் பயங்கர பிஸியா. அப்போ தூதன்ட்ட கேட்டான், என்ன இந்த அறையில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இங்க இருந்தா உலகத்தில் எல்லா ரெக்வஸ்டும் விண்ணப்பங்களும் இங்க தான் வருது. என்னது வியாதிக்காக, பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக, படிப்புக்காக, வேலைக்காக எல்லா ரெக்வஸ்ட்டுங்க வருது. அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது வேலைக்கான தேவைகள், சுகத்துக்கான தேவைகளை ஷார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த ரூமுக்கு கூட்டிட்டு போனாராம். அங்கேயும் பயங்கர பிஸியா இருந்தாங்க தூதர்கள். அங்க என்ன பார்த்தா இங்க ஷார்ட் அவுட் பண்ணல, அங்க போய் அங்க இருந்து பதில் அனுப்புறாங்களாம். என்னது சுகம், ஆசீர்வாதம், நன்மை என்னென்ன கேட்கறாங்களோ பதில் போயிட்டே இருக்குது. 3ஆவது அறைக்கு போனாராம். அது ரொம்ப காத்து வாங்கிட்டு இருந்துச்சான். 1-2 பேர் தான் இருந்தாங்களாம். லெட்டரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சான். காத்து வாங்கிட்டு இருந்துச்சான். என்ன அறை அப்படின்னு கேட்டதுக்கு, இதுதான் நன்றியை பெற்றுக்கொள்கிற அறை அப்படின்னு. என்னது விண்ணப்பம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. சுகம், காய்ச்சல், அது இது லொட்டு லொஸ்க்கு ஏகப்பட்டது என்னது வந்துகிட்டே இருக்குது. ஆனா நன்றி என்ன பண்ண மாட்டேங்குது, வரமா அது காத்து வாங்கிட்டு இருக்குதா ரூம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அதை பிஸியாக்க போறோம். ஹல்லேலூயா.
சோத்திரம் 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 என்று சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா ஆண்டவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா உதட்டளவில் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மடிந்து போய்விட்டார்கள், லட்சக்கணக்கில் மடிந்து போய்விட்டார்கள். 5 கோடிக்கு அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளில் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்தார். பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுகத்தோடு நம்ம வரிவ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கினது. ஹல்லேலூயா. நாம் நிர்மலமாகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, என்னமா கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆட்களை வைத்திருக்கிறாரே, நம்மை நேசிப்பதற்கு ஆட்களை வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். நமக்காக ஜெபிப்பதற்கு ஆட்களை வைத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உதடியின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடியின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு செலுத்திக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தந்த வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. மற்றவர்களோடு நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஆண்டவர் நமக்கு முன் குறித்தவைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நிறைவே ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம் நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது ஒரு சமாதானம் வரும், ஒரு கண்டென்ட்மென்ட் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. போதும் என்கிற மனதை கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த கேட்டகரியில் நம்ம இருக்க கூடாது. ஸ்தோத்திரிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை. கைகளை வைத்து சொல்லுமா. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அக்கிலி நடக்கும்போது கர்த்தர் நம்மை வேகாதிருக்க கர்த்தர் உதவி செய்தார். சிங்களின் வாய்களை கட்டி போட்ட ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை ஆண்டவர் தடைபடினார். மரண கன்னிகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தார். எல்லாவற்றிற்கு மேலாக தம்முடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு தந்தார். கரலை வைத்து ஆண்டவரே உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது ஆண்டவரே. நீ ஒருவரே கனத்திற்கும் துதிக்கும் நன்றிகளுக்கும் பாத்திரர். எங்களுடைய உதடுகள் நன்றியினால் நிரம்புவதாக, ஸ்தோத்திர பலியினால் நிரம்புவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை இந்த நாட்களிலே பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தை ஆண்டவரே நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர்